பேசுறேனே, போன் பேசுறேனே, கொஞ்சம் வெளில போய் பேசுங்கண்ணே. தேங்க்ஸ். மேடையில பேசுறவங்களுக்கு இந்த நச சத்தம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுறேன் பேசுறதுக்கு முன்னாடி. குடும்பத்தினை பத்தி தப்பா பேசுறவங்க நிறைய பேர் என் காதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் இன்னைக்கு ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவா இருக்காங்க. அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நான் பேசுறேனே, போன் பேசுறேனே, கொஞ்சம் வெளில போய் பேசுங்கண்ணே. தேங்க்ஸ். தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான். சோசியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆடியன்ஸ் அதிகமா தியேட்டர்ல படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம உருவாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜேபி மாதிரி ஒரு இயக்குனர் இது ஒரு எல்லாம் போல்ட் அட்டெம்ப்ட், அப்புறம் போல்டா நடிச்சிருக்காங்க, அப்புறம் போல்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ரொம்ப ஒரு பிற்போக்கான சிந்தனை. அது ரொம்பவும் பிற்போக்கான சிந்தனை. அதாவது நம்முடைய சக மனிதன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருச்சை சபையுடைய போப்பாண்டவர் ஒரு ரீல்ல பேசும்போது, இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சக மனிதனை நேசிங்கிறது என்னுடைய அடிப்படை, அந்த அடிப்படையில நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்ததா மான்ஸ்டர் அப்படின்ற படம் மூலியமா ஒரு எலி ஒருத்த வாழ்க்கையை எப்படிலாம் மாத்தும் சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் யதார்த்தமாகவும் கொடுத்த இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். இங்க பேசுறவங்களுக்கு குறைஞ்சபட்ச மரியாதை. இந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் அவங்க பேசுறது தெளிவா எல்லாருக்கும் கேட்கணும். இங்க மேடையில பேசுறவங்களுக்கு இந்த நச சத்தம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுறேன் பேசுறதுக்கு முன்னாடி. நன்றி. ஒரு நாள் கொத்தன் படம் முடிஞ்சதான் எனக்கு சினிமால இருந்து வந்த முதல் கால் தனஞ்சயன் சார் தான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நேற்று ஃபோன் பண்ணும்போது எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்துருக்காரு, எல்லா படத்தோட ஆடியோ லஞ்சுக்கும் போறாரு, படமும் ரிலீஸ் பண்றாரு. 24 hours அவரோட டைம் டேபிள் நான் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு எங்களுக்கு நீங்க காலையில இருந்து எப்படி சினிமால இயங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் என்னுடைய நண்பர் ஸ்ரீ சரவணன் அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எதாச்சும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அங்கங்க போஸ்டர் பார்த்திருக்கேன், ஜேபி சாரோட லென்ஸ் பார்த்திருக்கேன், தலைக்குதல் நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் இந்த படத்துல நடிக்கிற அனுஷா என்னோட ஃப்ரெண்டு, ஸ்ரீ சரவணனோட ஃப்ரெண்டு, அப்புறம் உமாதேவி அவங்க என் கூட ஒர்க் பண்றவங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை மேல ஒரு கூடுதல் அன்பு அப்படின்னு இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆங்கிலத்துல ஷான் பென் பண்ணாரு, கஸ் வான் சாண்ட் டைரக்ட் பண்ணாரு. அது யாரை பத்தின படம் எதுவுமே தெரியாம ஒரு ஷான் பென் ஃபேனா நான் அந்த படத்துக்கு போறேன். அப்ப அந்த படத்துக்குள்ள போகும்போது அமெரிக்கால ஒரு ஹோமோசெக்சுவல் முதல் முறையா ஒரு அரசு பதவிக்கு வந்த ஒரு கதையை அந்த மில்க் திரைப்படத்தின் மூலமாக எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க. அந்த படம் பார்த்ததும் எனக்கு என்னென்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ல அதிகமா செலிப்ரேட் பண்ண படம், ஒரு படம் பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த படமும் நான் பார்க்குறேன். அந்த படத்துல நடித்த நடிகை லீசிடு என்னுடைய மிக ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்க கிட்ட இன்டர்வியூல சில கேள்விகள் கேட்கப்படுது இந்த ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி. அதுக்கு அவங்க சொன்ன பதில்களும் எனக்கு சில ஆச்சரியங்களை தந்தது. நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் குள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, மதமோ ஜாதியோ இல்ல அடுத்தடுத்த விஷயங்களோ இல்லாம சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் நம்மளுடைய பிராக்டிசஸ் நம்மள ஒரு சுழல்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுத்து இயக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் உருவானதுக்கான காரணம் நீங்க ஆரம்பிச்சு போனீங்கன்னா, பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, அது ரொம்பவும் ஒரு சில்லறைத்தனமான கேள்வி கூட கேட்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது இப்படி உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அமெரிக்காவில் இருக்கட்டும் இல்ல ஐரோப்பாவில் இருக்கட்டும்,
இப்ப சமீபத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல வந்து சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நம்மளுடைய சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு அதிகமா குயர் கம்யூனிட்டி பத்தின ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கலையும் திரைப்படங்களும். அந்த வகையில இந்த டீமுக்கு என்னுடைய முழு மரியாதையும் அன்பும். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆக்ட் ஆஃப் லவ் தொடர்ந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில இந்த மாதிரி வந்து சேம் செக் ரிலேஷன்ஷிப், அது லெஸ்பியனா இருக்கட்டும், இல்ல கேவா இருக்கட்டும், இல்ல எல்ஜிபிடிக்யூ ஏஐ பிளஸ் பிளஸ் கம்யூனிட்டியோட எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி, அதை ஒரு அவங்கள பிராக்டிஸ் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பாத்தீங்கன்னா சமூகத்துல அவங்களோட லவ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா அதோடைய செக்ஷுவாலிட்டியில உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும். இந்த படத்துல அது முழுவதுமாக இல்ல, பிரதானமான அளவுல அதை தவிர்த்துட்டு உணர்வுகளுக்கு அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கும் அதனுடைய யதார்த்த தன்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான இடமளித்திருக்கிறார் ஜேபியோட லென்ஸ் நான் பார்த்திருக்கேன். தமிழ் சினிமாவோட சூழல்ல மெயின் வணிகத்தை சார்ந்த படங்கள், இப்போ குடும்பஸ்தன் வந்து பெரிய வெற்றி ஆயிருக்கு. தமிழ் சினிமா அப்பப்போ ஒருத்தரை தத்தெடுக்கும். சிவாவை தத்தெடுத்தது, சேதுவை தத்தெடுத்தது, அப்புறம் இப்போ மணிகண்டனை தத்தெடுத்துட்டு இருக்கு. ஈஸ் அவர் மிடில் கிளாஸ் போஸ்டர் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ மாதிரியே இருக்காது, பக்கத்துல போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாப்ல. சோ இந்த மாதிரி வணிக சினிமாவுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் அதிகமா விரிக்கப்படும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு புரியும். குடும்பத்தினை பத்தி தப்பா பேசணும்னு நிறைய பேர் என் காதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் இன்னைக்கு ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவா இருக்காங்க. அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா, பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நான் பேசுறேனே, போன் பேசுறேனே, கொஞ்சம் வெளில போய் பேசுங்கண்ணே, தேங்க்ஸ். தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான். சோசியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் வந்து இப்ப நான் சொல்றேன். ஆடியன்ஸ் அதிகமா வந்து தியேட்டர்ல படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம வந்து உருவாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜேபி மாதிரி ஒரு இயக்குனர் இது வந்து ஒரு எல்லாம் போல்ட் அட்டெம்ப்ட், அப்புறம் வந்து போல்டா நடிச்சிருக்காங்க, அப்புறம் போல்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ரொம்ப ஒரு பிற்போக்கான சிந்தனை. அது ரொம்பவும் பிற்போக்கான சிந்தனை. அதாவது நம்முடைய சக மனிதன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருச்சபை சபையுடைய போப்பாண்டவர் ஒரு ரீல்ல பேசும்போது, ஒரு இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சக மனிதனை நேசிங்கிறது என்னுடைய அடிப்படை, அந்த அடிப்படையில இதை நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு கிடையாது, சப்போர்ட். நீங்க எங்களோட சிம்பத்தைஸ் பண்ண வேண்டாம், ஆனா எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? டு ஹேவ் அ நார்மல் லைஃப் லைக் ஹவ் அதர் பீப்புள் லிவ் இன் தி சொசைட்டி. இங்க பேசும்போது கூட வந்து இவங்க டிஃபரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யாரோ பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த படம் எது நார்மல் இல்லைங்கிறத கேள்வி எழுப்பக்கூடிய படம், அதற்கு விடை சொல்லக்கூடிய படம். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல 2 பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இல்ல ஒரு 2 ஆண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இல்ல கியூர் கம்யூனிட்டியில இருக்க யாரோ 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இவங்களுக்கு பிரச்சனை அவங்க 2 பேர் லவ் பண்றது இல்ல, அவங்க எப்படி ஒரே வீட்டுல இருப்பாங்க, அவங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும், இது எதுவுமே நம்மளுடைய கண்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பழக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. நம்மளோட பிரெயின் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை அ காக்னிட்டிவ் பயஸ். அதாவது நீங்க பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், உங்களுக்கு போதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்க பிரெயின் வந்து இது சரி, இது தவறு அப்படின்னு ஒரு முடிவு இருக்குது. இது வந்து உங்க பிரெயின் வந்து கண்டிஷன் பட்டிருக்கு. உங்கள எல்லாருமே, நானும் தான், நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றோம், நம்ம பார்க்கிற விஷயங்கள், நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள், திணிக்கப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட பிரெயின்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது. இது இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது. அதுல இருந்து இந்த சமூகம் தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரை பண்றத நான் இந்த சினிமா மூலமா பாக்குறேன். அதுக்காக மில்க் எடுத்த கஸ்வான்ஸானும் சரி, இல்ல ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் எடுத்த அந்த இயக்குனரும் சரி, இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய ஜேபிக்கும் சரி, என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிரதானமா பெருசா நாங்க அதிகமா பங்கு பெறது இல்லை. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல உண்மையை பேச முடியறது இல்லை, அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ. ஏன்னா இதெல்லாம் வந்து கடவுள்களை ஆடியன்ஸை வந்து கடவுளாக்கும் மேடைகளாக ஆடியோ லான்ச்சுகள் வந்து மாறிட்டே வருது. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு படத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை எடுத்து நீங்க பேசினாலே அது அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரும். பிரஸ் அது சரியா புரிஞ்சுப்பாங்க. தேவையற்ற ஜோடனைகள் நமக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல தேவையில்லை. இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான முயற்சி.
இந்த தமிழ் சினிமா சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக சூழல்ல இப்படி ஒரு படத்தை, அதாவது முழுக்க முழுக்க இவர் சொல்றாரு என் கேள்வி, ஆக்சுவலா அவரோட பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஜேபி பேசும்போது எனக்கு ஒரு கோபம் வந்தது. அங்கதான் வந்து ஒரு ஹார்ட் ஃபார்ம் வந்து அது ஒரு படைப்பை உருவாக்கும். ஒரு கிரியேட்டர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அது நேசிக்கணும், இல்ல காயப்படணும், இல்ல கோவப்படணும். அப்படி ஏதாவது நடந்தா மட்டும்தான் அவரால் ஒரு உண்மையான கிரியேஷனை கொண்டு வந்து வெளியில மக்கள் முன்னாடி கொடுக்க முடியும். இந்த படம் வந்து ஒரு உண்மையான படைப்பு அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சேன் இல்லையா, LGBTQA+ உடைய கம்யூனிட்டி பத்தின ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குன்னு. அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்றாங்க. அவர் சென்சுவாலிட்டியை விரும்பல, ஆனா அதே நேரம் அழகியலோடையும் ஏஸ்தட்டிக்ஸோடையும் பொறுப்போடையும் நிதானத்தோடையும் இந்த படத்தை வந்து அவர் அணுகியிருக்காரு. ஸோ அதுக்கு ஜேபிக்கு வந்து முழு வாழ்த்துக்கள். குவிக்லி அபவுட் த காஸ்ட் அண்ட் க்ரூ, நிஜமோல் உங்களோட படங்கள் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். இந்த படத்தை நீங்க கேரி பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்டரோட ஆர்ட் ஃபார்ம்ல இஸ் கான் ஃபார் லாங்கர் ஷார்ட்ஸ். அப்புறம் டெஃபினெட்லி நிறைய டேக்ஸ் நடந்திருக்கும். 2-3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான். கேமராமேன் சைட்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், மற்ற ஆர்டிஸ்ட் சைட்ல சேலஞ்சஸ் இருக்கும். ஒரே லென்த்தி ஷாட் ரொம்ப நேரம் போகும்போது நிறைய ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி நடிக்கணும். அப்போ பல வாட்டியும் ஒவ்வொரு வாட்டி எத்தனை டேக் போனாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதோட ப்ரெசிஷன், துல்லியம் வந்து ரொம்ப அழகா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய கண்கள். ஏன்னா இது நம்ம திரையில பார்க்காதது. பல விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, சின்ஸ் நம்மளுடைய பிரெயின் வந்து அதுக்கு பழக்கப்படாததுனால, நம்ம இது வரைக்கும் திரையில அதை பார்க்காததுனால, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது நார்மலா இது என்னன்னு ஒரு குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த படம் பார்க்கும்போது படம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. படம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். கொஞ்சம் யோசிங்க. சோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான முயற்சியை நான் பாக்குறேன். இந்த படத்துல நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் சிறப்பா நடிச்சிருக்காங்க. அனுஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணன் சாருடைய அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க உமாதேவியனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கு இந்த பாட்டுல இருந்து பார்க்கும்போது. விஷுவலை பார்த்து எழுதினாங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த தம்பியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் இந்த படத்துல ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அந்த 1.5-2 மணி நேரம் டைம் கொடுக்கிறது முழு தகுதி நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப அருமையா பேசுனீங்க.